மரணப்படுகிறார் என்றால் அவருடைய சரீரம் மட்டுமே அங்கே இருக்கும், உயிர் அங்கே இருக்காது. அந்த ப்ராசஸ், அதுதான் மரணம் என்று அர்த்தம். பிரிதல். ஆனா ரெண்டுமே இருக்கும், சரீரமும் இருக்கும், உயிரும் இருக்கும். உயிர் எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா சரீரம் நமக்கு முன்னால இருக்கும். அல்லேலூயா. அப்போ மரணமும் பாதாளம், இந்த பிரிதல் என்ற ஒன்று இனி கிடையாது. நல்ல கவனிங்க. நாம் எல்லாரும் ஒரு நாள்ல மரணம் அடைவோம். இனி பிறக்கிறவர்களும் ஒரு நாள் மரணம் அடைவார்கள். ஏற்கனவே மரணம் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். இனி இவர்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள். உயிர்த்தெழுந்த பின்பு இந்த பிரிதல் என்ற ஒரு நிகழ்வு இருக்காது. என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்பார்கள். இந்த உலகத்திலே யாரெல்லாம் பிறந்தார்களோ, இதுவரையிலே பிறந்தவர்கள், இனி பிறக்க போகிறவர்கள் ஒரு முறை மரிப்பார்கள். ஆனால் மரித்து பின்பு உயிரடைந்து எழுந்து பின்பதாக அந்த மரணம் என்ற ஒன்று அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் எங்கே இருப்பார்கள்? இப்போது இருக்கிறவர்கள் வாசிங்கள் தொடர்ந்து. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். மரணமும் பாதாளமும் எங்கே தள்ளப்பட்டது? சொல்லுங்க. அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது. மரணம் இருந்தாதான் பாதாளம் வேணும். ஆமென், ஸ்தோத்திரம். மரணம் இருந்தால்தான் பாதாளம் வேண்டும். ஏனென்றால் இப்போது மரிக்கிறவர்கள் எல்லாரும் அந்த பாதாளத்தில் இருப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் மரிக்கிறவர்கள், தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிறவர்கள் எங்கே இருப்பார்கள்? பாதாளத்திலே இருப்பார். இனி பிரிதல் ஒன்று கிடையாது, மரணம் என்ற ஒன்று கிடையாது. அதனாலே இந்த காரியங்கள், மரணம், பாதாளம், ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவனாக காணப்பட்டவன், இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க போறாங்க? அக்கினி கடலை. இனி நிரந்தரமாய் அங்கே இருப்பார்கள். இனி ஒரு மீட்பு, இனி ஒரு ஜெபம், இனி ஒரு கூட்டம் கிடையாது. இனி இவர்களை என்ன செய்ய முடியாது? மீட்கவே முடியாது. இரண்டாம் மரணம். இனி மூன்றாம் மரணம் என்று ஒன்று கிடையாது. மரணத்தையே தூக்கி போட்டாச்சு, அங்க பாதாளத்தையே அங்க தூக்கி போட்டாச்சு. இனி தண்டனையே இல்லை, இது நித்திய தண்டனை, முடிந்தது, அவ்வளவுதான். அக்கினி கடலில் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் நித்திய காலமாய் அங்கே இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன் வருத்தப்படுறீங்க? நம்ம அங்க இருக்க மாட்டோம். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவர்களுக்கு வேறே ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வேறே ஒரு இடத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க. எங்கள் மேலே இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. எங்கள் மேலே இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. கொஞ்சம் தயக்கத்தோட சொல்றீங்க. இப்படி சொல்லியாச்சுன்னா நம்ம திமிர் பிடிச்சவங்க ஆயிரவுமே. ஒருவேளை அப்படித்தானே? நீங்களே விசுவாசிக்காம இருந்தா எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சொல்லுங்க, கொஞ்சம் பாவமா? சகல பாவங்களை. ஆனா அக்கினி கடலுக்கு போன பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விடுவிக்காது. ஜீவனோடு இருக்கும் போது, ஒருவேளை நாம் இறந்த பின்பு ஒரு ஆள்கிட்ட 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து நான் போன பிறகு நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னா சொன்னாலும் அது விடுவிக்காது. எவ்வளவு கொடுத்தாலும், என்ன ஆடம்பர திருப்பலி பண்ணினாலும் நடக்காது. உயிரோடு இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர்களுக்கு மேலே இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. அவர்கள் அக்கினி கடலுக்கு போக மாட்டார்கள். அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போது நீயும் உன் வீட்டாரும் அக்கினி கடலுக்கு போக மாட்டீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கெல்லாம் ஜெபம் தெரியுதுன்னு பார்ப்போம். எல்லாரும் கமந்தாச்சு. அப்ப டெய்லி சொல்லி தரணும். ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே சொன்னா எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சோத்திரம் இயேசுநாதா பாடுற மாதிரி அது முடிஞ்ச உடனே ஒரு பரமண்டல ஜெபம் சொன்னா ஞாபகம் இருக்கும். அப்படித்தானே? சொல்லுங்க பார்ப்போம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக எங்களுக்கு தாரும், மன்னியும். என்ன இவ்வளவு ஸ்பீடா சொல்றீங்க? பாருங்க, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த சோதனையும் இந்த தீமையும் என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சோதனைனா நம்ம இப்போ வாழ்கிற நாட்கள்ல வருகிற சோதனை. தீமைனா அக்கினி கடல். ஆண்டவருக்கு ஜெபத்தை பார்த்தீங்களா? சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அந்த அக்கினி கடலுக்கு நாங்கள் செல்லாமல், அந்த தீமைக்கு செல்லாமல் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த தீமை நம்மை அணுகாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை சோதனை மேற்கொள்ளாது. சோதனை வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும். ஆனா இந்த இரண்டாம் மரணம் உங்களுக்கு இல்லை. தைரியமா நீங்க சொல்லலாம். அதற்காக தான் இயேசு வந்தார். உங்களை இரண்டாம் மரணத்திலே, ஆமென், அகப்படுத்தாதபடி, அந்த தீமையிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடியே இயேசு இந்த உலகத்திலே ஏழை கோலம் எடுத்து வந்து பல பாடுகள் பட்டு, அடிக்கப்பட்டு, எல்லா பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு, யார் இந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ, இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் எல்லாருடைய பாவங்கள் வித்தியாசமே கிடையாது. சின்னவங்க, பெரியவங்க, ஆண், பெண், ஐஸ்வர்யவான், ஏழை, யார் என்றே கிடையாது. உலகத்தின் பார்வையிலே கொள்ளைக்காரன், கொலைக்காரன், எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஆமென். வீட்டில் உதவாதவன் என்று சொல்லலாம், ஆமென், சமூகத்தில் உதவாதவன் என்று சொல்லலாம். ஆனால் அவன் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு என் பாவங்களை மன்னியும் இயேசுவே என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தின்படி வாழ்வானே என்று சொன்னால் இரண்டாம் மரணத்திற்கு அவன் மேலே அதிகாரம் இல்லை. 21ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. பாருங்க, முந்தின வானம், இப்போது நாம் பார்க்கிற வானம், ஸ்பேஸ், பூமி, நாம் பார்க்கிற இந்த பூமி, அதெல்லாம் என்ன ஆயிற்று? இல்லாமல் போயிற்று. சமுத்திரம், பெரிய சமுத்திரம், அந்த சமுத்திரம் இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை, எதுவுமே இல்லை, அவை இல்லாமற் போயிற்று. 2வது, யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். சரி, நல்ல கவனிங்க. யோவான் ஆண்டவர் என்ன சொன்னார்? 1:19 வாசிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இனி சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது. சரி, அப்போ கண்டவைகளை தியானித்தோம், இருக்கிறவைகளை இருக்கிறது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். யோவான் கண்டது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். உன் கண்ணால கண்டது, தரிசனத்துல கண்டது இல்ல, உன் கண்ணால கண்டது இயேசுனுடைய வாழ்க்கை, அவர் செய்த அற்புதங்கள், அவர் மரித்து உயிர் தெழுந்தது நீ கண்ணால பார்த்த, அதை எல்லாருக்கும் சொல்லு. இருக்கிறவைகள் எது சொல்லுங்க? சபை. ஆமென். இனி சம்பவிக்க போகிறவைகள் தான் நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். அதுல 21வது அதிகாரத்திலே சம்பவிக்கிற ஒரு பெரிய காரியம் பாருங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து
பரலோகத்தை விட்டு. எல்லாரும் கவனிங்க, பரலோகத்துல இல்ல, பரலோகத்தை விட்டு. நம்ம பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லுவோம், இல்ல, பரலோகத்தை விட்டு. நல்ல கவனிங்க, அப்படித்தானே இருக்கு. பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பரலோகத்திலிருந்து ஒரு நகரம் இறங்கி வருகிறது. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, பரலோகத்திலிருந்து வார இடத்துக்குள்ள போறோம், அப்படித்தானே? பரலோகத்திலிருந்து ஒரு இடம் அப்படியே இறங்கி வருகிறது. வாசிங்க, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பரலோகத்துக்கு அல்ல, பரலோகத்திலிருந்து ஒரு இடம், புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. அங்கேதான் நம்ம போக போகிறோம். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. அவர்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பார். இந்த புதிய எருசலேமுக்கு போகிற ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்ட இவருடைய கண்ணீர்கள் துடைப்பார் சொன்னா டெய்லி அவங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்திலே நீங்கள் பட்ட பாடுகளுக்கு ஏற்ற ஆறுதல் அங்கு கிடைக்கும். நாம் நினைப்பதற்கும் நாம் சிந்திப்பதற்கும் மேலான ஒரு காரியமா இருக்கும். ஆமென். கண்ணீர் துடைக்கப்படும். அவர் கண்ணீர் துடைச்சிட்டு இருக்க மாட்டார். அந்த காரியத்தை பார்த்த உடனே நமக்கு அவ்வளவு ஆனந்தம் வந்துவிடும். அல்லேலூயா. கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைப்பார். இனி என்ன இல்லை இவர்களுக்கு? மரணம் இல்லை. அக்கினி கடல்ல போனவங்களுக்கும் இனி என்ன இல்லை? மரணம் இல்லை. எங்க போனவங்களுக்கு? புதிய எருசலேமுக்கு போனவங்களுக்கும் இனி என்ன இல்லை? மரணம் இல்லை. இவர்கள் சந்தோஷத்திலே நித்திய காலமாயிருப்பார்கள். இவர்கள் அழுகையும் பற்கடிப்பும் துன்பமும் துக்கமும் நிறைந்தவர்களாய் தினமும் இருப்பார்கள். இந்த உலகத்துல வாழும்போது மனுஷனுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத துக்கம் வந்து விட்டா என்ன செய்வாங்க? தூங்குவாங்களா? என்ன செய்வாங்க? சொல்லுங்க பாப்போம். பதில் உங்ககிட்ட ரெடியா இருக்கும். சொல்லுங்க. யாரும் வாய் திறக்கல. நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம், நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம். நம்ம அப்படிதான் இருப்போம். தாங்க முடியாத துக்கம் வந்து விட்டது. இந்த உலகத்துல இனி என்னால வாழவே முடியாதுன்னு சொன்னா தன் உயிரை மாய்த்து கொள்வான். அப்படிதானே? அதுதான் ஒரே சொல்யூஷன் அவனுக்கு. அதுதான் ஒரே முடிவு, தீர்வு. என் உடம்புல சரீரத்துல வேதனை அல்லது வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனை, அவமானம் ஏதோ ஒன்று வந்து விட்டது, இனி இந்த உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்றா ஒரு அழகான ஐடியா இருக்கிறது. உலகத்தையே பார்க்காண்டாம் போயிடலாம். ஆனா அக்கினி கடலுக்கு போனா எந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்படிதானே? சிலர் பாருங்க, ராத்திரி தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிதானே? எப்ப விடியும் எப்ப விடியும், உறக்கமே வராது. அதே மாதிரி சாவே வராது. சாவு வரவே வராது. நாளைக்கு வருமா, நாளை கழிச்சு வருமா, வராது. இப்போ சாவு வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். சாவை தேடியும் காணாதிருப்பார்கள். ஆமென். கஷ்டமா இருக்கிறது. நம்ம இங்க இல்லையே, நாம் புதிய எருசலேமுக்கு ஆயத்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள், ஆமென், இதை கை கொள்ளுகிறவர்கள் யாராம்? பாக்கியவான்கள். இந்த இடத்துல இருக்கிற சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கேட்டு பாதி கேட்காம இருந்தவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? அது வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. ஆமென். உங்க இருதயத்துல எப்படியாவது ஒரு வார்த்தை குத்திரும். அல்லேலூயா. உங்களை யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க எங்க போனாலும் சரி, இந்த வார்த்தைகள் உங்களை இழுத்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துல வந்துவிடும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சரி, வாசிப்போம்.
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், ஆ, இதோ ஆ, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், ஆ, இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், ஆ, இவைகளை எழுது என்றார். ஆ, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆ, ஆயிற்று, ஆ, நான் அல்பாவும் ஆ, ஒமேகாவும் ம், ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். ம், தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், சரி. அவன் என் குமாரனாயிருப்பான். தாகமாயிருக்கிறவர். எப்போது தாகமாயிருக்கிறவர்கள்? ஆண்டவருடைய வசனத்தின் மேலே இப்போது தாகமாயிருக்கிறவர்கள். தங்கள் சரீரத்திலே தேவன் கொடுத்த நாசியின் சுவாசம் இருக்கும்போது தாகமாயிருக்கிறவர்கள். மரித்த பின்பு தாகமாயிருக்கிறவர்கள் அல்ல. தாகமாயிருக்கிறவர்களுக்கு என்ன தண்ணீரை ஆண்டவர் கொடுப்பாராம்? ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர், ஜீவ விருட்சம். இவற்றை குடிக்கிறவர்களுக்கு, புசிக்கிறவர்களுக்கு சாவே கிடையாது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்துல ஒரு விருட்சம் இருந்தது. அதுக்கு பேர் சொல்லுங்க. என்ன விருட்சம்? ஜீவ விருட்சம். ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்திருந்த அந்த ஜீவ விருட்சத்தை தேவன் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கல? அவன் பாவி. பாவத்தோடு இந்த ஜீவ விருட்சத்தை அவன் புசித்தால் பாவியாய் என்றென்றைக்கும் வாழ்வான். அவனுக்கு மரணமே கிடையாது. அவனை மீட்கவே முடியாது. எனவேதான் சுடரொளி பட்டயத்தை அந்த ஜீவ விருட்சத்திலே கொண்டு வைத்தார். அங்கே ஒரு தூதன் என்று பாதுகாத்தார். பாவியா இருக்கும்போது அது கொடுக்கப்படுவதல்ல. நீதிமானாய் மாற்றப்பட்ட பின்பு அதே தன்மையோடு நித்திய காலமாய் வாழ்வதற்கு கொடுக்கப்படுவது. தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து நான் அவருக்கு இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். 8வது வசனம். பயப்படுகிறவர்கள். 1 பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள். 2 அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள். 3 அருவருப்பானவர்கள், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், 5 விபச்சாரக்காரர், சூனியக்காரரும், 6 சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், 7 விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும், 8 பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். சரி, 8 காரியங்கள். பயம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பயமே கிடையாது, அப்படிதானே? இது அந்த பயம் இல்லை. இது எந்த பயம் அப்படின்னு சொன்னா, நீங்க கிறிஸ்தவரான்னு கேட்டா பயம் இல்லாமல் ஆம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு 2 வசனத்தை சொல்லி ஆமென் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவன் பயப்படாதவன். அல்லேலூயா. நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா சர்ச்சுக்கு பேரெல்லாம் மாத்தி மாத்தி சொல்லுகிறவன் பயப்படுகிறவன். கிறிஸ்தவன் சொல்றதுக்கே பயப்படுகிறவர்கள் இருக்கிறார்களா? ஆமாவா இல்லையா? தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக அவமானப்படுகிறவர்கள், அவமானம் என்று நினைக்கிறவர்கள். நான் கிறிஸ்தவனாயிருப்பது அவமானம் என்று நினைக்கிறவன், பலவிதமான ஐஸ்வர்யங்கள் எனக்கு கிடைக்காது என்று நினைக்கிறவன், அவன் தான் பயப்படுகிறவன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள பயப்படுகிறவன். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகள். விசுவாசமே வராது. எத்தனை வசனம் சொன்னாலும் என்ன வராது? விசுவாசமே வராது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர வாசித்தாலும் என்ன வராது? விசுவாசம் வராது. அவிசுவாசிகளும். அப்ப யாருக்கெல்லாம் இந்த அக்கினி கடலிலே பங்கு என்றால் பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலை பாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர். இதுல எல்லா பாவத்திலேயும் மனுஷன் இங்க இருக்கிற பலருக்கு இந்த பாவங்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே கடைசி வரையில இந்த 8 காரியங்களோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அக்கினி கடல்.
இயேசுவினுடைய போதனையை ஏற்று அவருடைய சுவிசேஷத்தை ஏற்று இதை விட்டு நீங்கள் வெளியே வர முயற்சித்தீர்கள் என்றால், வெளியே வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன உண்டு? புதிய எருசலேம் உண்டு. உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ கொலை பாதகன், விக்கிரக ஆராதனைக்காரன் எவ்வளவு சொன்னாலும் விக்கிரகத்துக்கு முன்னால போய் நிற்பாங்க. பொருளாசையே விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசை. ஆமென், ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய ஆசையெல்லாம் எங்க அடிக்கணுமா? கொண்டு எங்க அடிக்கணும்? சிலுவையிலே அடிக்கணும். அப்போதான் நான் அவரோடு நான் மரித்திருக்கிறேன் என்று அர்த்தம். முடியாது, கஷ்டமான காரியம்தான். ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். அதை குறித்ததான பயம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை குறித்ததான பயம் இருக்க வேண்டும். அப்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். 9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். சரி, இங்கேயும் கவனிங்க. தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம், அடுத்து என்ன இருக்கிறது? பரலோகத்தை விட்டு. அல்லேலூயா. பரலோகமே என் சொந்த, தப்பு இருக்கா? பரலோகத்தை விட்டு. ஆமென். பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பாடலாம், தப்பு இல்லை. இதுக்காக வேண்டி ஒன்றும் ஆண்டவர் உங்களை அக்னி கடல்ல போட மாட்டார். ஆமென். நிறைய பாடல்கள்ல என்ன இருக்கிறது? வசனத்துக்கு முரணான காரியங்கள் இருக்கிறது. அவ பரலோகம் என்றால் இந்த புதிய எருசலேமை நினைத்து நாம் பாடுகிறோம். சரி, அப்போ தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய நகரத்து பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம், வாசிப்போம், மிகவும் விலை உயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. பாருங்க, இனி கொஞ்சம் கல்லுக பேரெல்லாம் இங்க இருக்கும். அது இந்த உலகத்திலே பார்க்க முடிய, இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் இது என்ன கல்லுனே தெரியாதான். நல்ல கவனிங்க. நம்ம பொண்ணுக்கு இங்க பயங்கரமான டிமாண்டு. பொண்ணெல்லாம் அங்க காலுக்கு கீழே தான். எங்க எப்படி இருக்கும்? அப்படித்தானே? பொண்ணெல்லாம் எப்படி இருக்கும்? ஆமா. நீங்க இந்த நகரம் எப்படி இருக்கும்னா, ஒரு மாடல் ஆசரிப்பு கூடாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அங்க வாஸ்து பாருங்க, அது ஒரு சாயலா இருக்கும். தேவன் செய்கிற காரியத்தை பாருங்க. பிரகாசம் எப்படி இருக்குமாம்? பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை பெரிதும் உயரமான, வாசிங்க வாசிங்க. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. பாருங்க, ஸ்கேல் மர ஸ்கேல் கிடையாது. என்ன ஸ்கேலாம்? பொற்கோல். அப்படின்னா கவனிங்க, ஸ்கேலே தங்கத்துல தான் இருக்கும். எப்படி இருக்கும் சொல்லுங்க? இரும்புல இருக்காது, மரத்துல இருக்காது, இனி வேற கிளாஸ்ல இருக்காது. அளக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கேல எப்படிதான் இருக்கும்? அப்படின்னா என்ன பாருங்க, மிகவும் மகிமையுள்ள இடத்திற்கு தேவன் நம்மை அழைத்து செல்ல போகிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், நிமிடமும் நம்ம நினைக்கிறதை விட மிகவும் மகிமையா இருக்கும். ஆமென். ஆனா அவர் இப்போது விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க.
என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் ஆ. அதன் மதிலையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். ஆ. அந்த நகரம் சதுரமாயிருந்தது, ஆ. அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. ஆ. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். ம். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. ஆ. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. ஆ. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே ம். 144 முழமாயிருந்தது. ம். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. ம். நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. ம். நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் ம். அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ம். முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல். பாருங்க, முதலாவது அஸ்திபாரம்னா என்னது? நம்ம அஸ்திபாரத்துக்கு கருங்கல் போடுவோம். இங்க என்ன கல் போட்டிருக்கு கவனிங்க, என்ன கல் போட்டிருக்கிறது? வச்சிரக்கல். வச்சிரக்கல் பார்த்திருக்கீங்களா? தெரியாது இல்லையா? செங்கல் தெரியும், வேற நிறைய கல் தெரியும், கருங்கல் தெரியும். ஆனா அஸ்திபாரமே எப்படி இருக்கிறது? வச்சிரக்கல்லினாலே இருக்கிறது. அடுத்தது வாசிங்க. இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது ஸ்வர்ணரத்தினம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே. இதெல்லாம் என்ன தெரியுமா? அஸ்திபாரத்தில் இருக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. அப்போ மண்ணுக்கு மேல தெரியாம அஸ்திபாரத்தில் இருக்கிறதே சுகந்தி. யாராவது இருக்கீங்களா? இல்ல. அதனாலதான் சுகந்தின்னு பேர் வைக்கிறாங்க. வேற மரகதம், வேற என்ன பேர்லாம்? சுனீரம். இதுல இருந்து நீ பேர் வைங்க. என்ன பேருக்கு ரொம்ப தேடுவாங்க. படிகை பச்சை. இங்க இதுல இருந்து வைக்கணும். இதெல்லாம் அஸ்திபாரத்திற்கு உள்ளாக. நல்லா கவனிங்க, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நீங்க வீடு கட்டும் போது 1 கிராம் மோதிரத்தை வச்சு கட்டுவோம்னு சொன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? இது பொன்னை விட விலை உயர்ந்த கற்களை கொண்டு வெறும் அஸ்திபாரம், பேஸ்மெண்ட்டுக்கே இப்படி இருக்கிறது. ஆமென். அடுத்த வாசிங்க. 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. இனி முத்துக்கள். கல்லெல்லாம் அஸ்திபாரம். அது என்ன கல்லா இருந்தாலும் சரி, அதுக்கு பேர் கல்லு தானே, அது அஸ்திபாரம். அடுத்து முத்துக்கள் எங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள்? வாசல்களிலே முத்துக்கள். தேக்கு மரத்துக்கே பயங்கர டிமாண்ட், அப்படித்தானே? இங்க அப்படி கிடையாது. பேள், முத்துக்கள், அப்படித்தானே? அப்படியும் பேர் வைப்பாங்க. முத்துன்னு பேர் வைக்காங்க இல்லையா? வாசல்கள் முத்துக்களா இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தா இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னா இருந்தது. எப்படி கவனிங்க. வீதி, வீதினா என்னது? அந்த சர்ஃபேஸ் என்ன இருக்கு? என்ன டைல்ஸ் போட்டிருக்கிறான் இல்லையா? வீதி, இதுலதான் பொண்ணு. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. போதும். இப்போ இங்க ஆலயத்தை பார்க்கவில்லை. இங்க ஆலயம் என்ன சொல்லுங்க? ஆலயம் என்ன? இதுக்கு முன்னால் நம்ம வாசித்திருக்கோம். நீங்களே அந்த ஆலயம், நம்மை ஆலயமாக சொல்லி இருக்க, நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யார் ஆலயம்? சர்வ வல்லமையுள்ள தேவனே அதற்கு ஆலயம். ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தது மாதிரி
பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று வெவ்வேறாக இல்லை. முழுவதுமாய் தேவனே அதற்கு ஆலயமாயிருக்கிறார். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். உலகத்தாருடைய மகிமை, உலகத்தாருடைய என்ன மகிமை? இப்போது சொல்லுகிற எந்த ஒரு மகிமையும் அல்ல. ஆமென். இப்போது நாம் நினைக்கிற எந்த ஒரு மகிமையும் அல்ல. மனுஷன் மகிமையாய் நினைக்கிற மகிமை அல்ல. ஏனென்றால் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? தீட்டுள்ள மகிமை அல்ல, அருவருப்பான மகிமை அல்ல, பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த மகிமை பரிசுத்தமாயிருக்கும். ஆமென். அதுதான் யோவானாலே கண்ட காரியங்களை மாத்திரம்தான் எழுத முடிந்தது. இனி நம்முடைய கண்களினாலே நேரே போய் பார்ப்போம். அல்லேலூயா. அந்த நகரத்தை. ஆமென். பேஸ்மெண்டே இப்படி இருக்கும்னு சொன்னா அந்த நகரம் எப்படி இருக்கும்? மதில் எல்லாம் வச்ச கல்ல தான் இருக்குமா? காம்பவுண்டு கூட வச்சிர கல்ல தான் இருக்குமா? ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்க லைட் எல்லாம் போட்டு இங்க பாருங்க, அலங்கார விளக்குகள் எல்லாம் போட்டு தான் வெளிச்சம். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆமென். யாரும் பார்க்க முடியாத, அதை நினைத்து கிரகிக்க முடியாத மாதிரியான ஒரு நகரம், பரிசுத்த எருசலேம். 27வது வாசிப்போம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? நான் அதில் பிரவேசிப்பேன். நீங்க முதல்ல தைரியமா இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்டவர்கள். அவருடைய புண்ணியம் என்றால் எது? இந்த எருசலேமுக்கு உலகத்தின் ஜனங்களை கொண்டு வருகிற அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்போ நீங்க போவீங்களான்னு கேட்டா உங்களுக்குள்ளே இவ்வளவு கேள்விகளும் இவ்வளவு சந்தேகங்களும் இருக்கலாமா? இருக்கவே கூடாது. ஆமென். உங்கள் எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிப்பார். எதற்காக தேவனை விட்டு பிரிந்து நிற்கிறீர்கள்? நீங்க உங்களுடைய எந்த கொடுமையான பாவத்தையும் மனுஷன் மன்னிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்களே உங்க பாவத்தை மன்னிக்காம இருக்கலாம். ஆனா தேவனுக்கு முன்பதாக உங்களை முழுமையாய் தாழ்த்தி அவருடைய பாதத்திலே இருதயத்தை ஊற்றி கண்ணீர் வடித்து உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது இந்த நகரத்திற்கு நீங்க எலிஜிபிளாக மாற முடியும். வேற எந்த தகுதியும் கிடையாது. ஆமென். வேற எந்த சர்டிபிகேட்ஸும் தேவையில்லை. உங்க இருதயத்தை ஊற்றி விடுங்கள். ஆமென். அநேக பணத்தை கொண்டு காணிக்கை கொடுத்தாங்க. ஒருத்தங்க எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லுங்க? 2 காசு கொடுத்தாங்க. இப்போது இருக்கிற சபையில எங்கேயுமே 2 காசு கொடுத்த யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில காசு பெரிய விஷயம் இல்லை. அந்த ஹார்ட் தான் பெரிய விஷயம். இருதயம் தான் விஷயம். கடந்த நாள்ல இங்க உள்ள ஒரு பிள்ளை சொல்லிச்சு, நான் ஒரு நாள் தெரியாம அந்த விளையாட்டுக்கு ஒரு 500 ரூபாய் இருக்கும் பாத்தீங்களா, அதை காணிக்க பெட்டியில போட்டுட்டேன். நல்ல கவனிங்க. விளையாட்டுக்கு ஒரு 500 ரூபாய் உண்டு தெரியுமா? 500 ரூபாய் மாதிரியே இருக்கும். அதுல ஒரு பொம்மை இருக்கும். அப்படி சொன்ன உடனே நான் நினைச்சேன், இந்த காணிக்கையை எடுக்கிற மனுஷனுக்கு இது அற்பம். ஆனா அந்த பிள்ளை 500 ரூபான்னு நினைச்சுதானே அதை போட்டுது. அதற்கு ஒரு உண்டியல் இருக்கு, அந்த உண்டியல்ல போட்டிருக்கலாம். அப்படித்தானே? நான் இது எடுத்த பிறகுதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது என்ன பொய்யான 500 ரூபாய். அப்போ கீழே கிடந்த காசை எடுத்து தனக்கென்று சேகரிக்காமல் தெரியாம போட்டது, தெரிஞ்சு போட்டதில்லை. கவனிச்சிங்க? இனி கொண்டு வந்து போட்டுறாதீங்க. சரியா? பாருங்க, அந்த மனசுதான் முக்கியம்.
அவங்களுக்கு தெரியாது இது உண்மையாகவே 500 ரூபாய் என்று நினைத்து போட்டது. இதுதான் தேவன் விரும்புகிற இருதயம். ஆமென். நீங்க கொடுக்கிற பொருள் அவருக்கு தேவையே கிடையாது. என்ன பொருள் வேணாலும் நீங்க கொடுக்கலாம், அது தேவையில்லை. நீங்க எப்படிப்பட்ட இருதயத்தோடு கொடுக்கிறீர்கள் அதுதான் முக்கியம். அவர்கள் அங்கே பிரவேசிப்பார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். நீதியின் நிமித்தம் அவர்கள் இனி நேரம் ஆயிற்று, நம்ம அடுத்த வாரம் தியானிப்போம். அப்ப 21 அதிகாரங்கள் முடிந்தது. ஏன்னா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஓரளவு எனக்கு ஐடியா கிடைச்சுன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னும் ஒருக்கா கூட ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரணுமா? இயேசு வந்துருவார். ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு கீவேர்டு தான், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இனி சம்பவிக்க போகிறவைகளையும். இதுதான் அவர் எழுதியிருக்கிறார். அவர் பார்த்தது, அடுத்தது சபை இருக்கிறது, சம்பவிக்க போகிறது. இதற்கு இடையிலே சம்பவிக்கிற காரியங்கள், கோபாக்கினைகள், முத்திரை நியாய தீர்ப்பு, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அதோடு நாம் முடிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை முடித்தாலும் முடிக்காம இருந்தாலும், ஒருவேளை நம்ம இந்த உலகத்தை விட்டு போனாலும், தேவன் இந்த உலகத்திற்கு வந்தாலும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இனி சொல்லுங்க, நான் நிச்சயமாகவே அந்த நகரத்திற்கு போவேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. உங்க நம்பிக்கையை பார்த்தே கூட்டிட்டு போவார் ஆண்டவர். நம்பிக்கை இல்லாம இருந்தா கூட்டிட்டு போக மாட்டார். சந்தோஷமா தைரியமா சொல்லுங்க, அந்த பரிசுத்த நகரத்திற்கு நான் செல்வேன். அல்லேலூயா. ஐயோ, நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறது பாருங்க. நம்ம தாழ்த்தினாதான் ஆண்டவர் கூட்டிட்டு போவார். நான் வருவேன்னு சொன்னா கூட்டிட்டு போக மாட்டார். நிச்சயமா உங்களை கூட்டிட்டு போவார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை நிச்சயமாகவே அழைத்து செல்வார். வேற யாரை அழைத்து செல்ல போகிறார்? ஆனா அந்த இருதயம் கள்ளம் கபடம் இல்லாத இருதயமாய், யாருடைய இருதயத்தை மாற வேண்டுமாம்? சொல்லுங்க. அதுதான் சரியான வேர்டு. சிறு பிள்ளைய போல உங்க இருதயத்தை மாற விடுங்க, கடினப்படுத்தாதீங்க. தேவன் உங்களை அழைத்து செல்வார். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அரூபி இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் மாறீரோ அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் மாறீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி விரும்பா சுத்தம் யாவும் நீக்குவே விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்த